எல்முருகனுக்காகவே ஒதுக்கி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க. எல்முருகனை ஏன் வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்குனீங்க? எலெக்ஷன் நிக்க வைக்க வேண்டியதானே? ஏன் நிக்க வைக்கல? நின்னா ஜெயிக்க முடியாது, அது உங்களுக்கே தெரியுது. அப்ப ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? நான் இந்த மேடையில கேட்கிறேன், அண்ணாமலை கேட்கிறேன், பாரத பிரதமரை கேட்கிறேன். உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் 2 மத்திய அமைச்சர் இருக்கிறார்கள். அந்த 2 மத்திய அமைச்சர் ஒருவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இன்னொருவரும் தமிழ்நாட்டில் பிறந்தவர் வளர்ந்தவர். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் தமிழகத்திலே எந்த தொகுதியிலாவது நீங்கள் நிறுத்த வையுங்கள். பாரதிய ஜனதாவுக்கு தைரியம் இருந்தால், தில் இருந்தால், தமிழக மக்கள் நமக்கு வாக்களிப்பார் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த 2 நிதி அமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் தமிழகத்திலே எந்த தொகுதியிலாவது நிறுத்த வையுங்கள். அப்போது தெரிந்து கொள்வார்கள் இந்த தமிழக மக்கள் உங்களுக்கு எப்படி பாடம் புகட்டுவார்கள் என்பதை அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இது திராவிட மண். நான் கேட்கிறேன், சீரழிச்சுன்னு சொல்றேன்ல, நான் அண்ணாமலை கேட்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா துறையிலும் முதன்மை மாநிலமா இருக்கு. சுகாதாரம் எடுத்துக்கிறியா, மக்கள் நல்வாழ்வுத்துறை எடுத்துக்கிறியா, தமிழ்நாடு முதன்மை மாநிலம். கல்வியில எடுத்துக்கிறியா, முதன்மை மாநிலம். நீர் மேலாண்மையில் எடுத்துக்கிறியா, முதன்மை மாநிலம். விவசாயத்தில் விளைபொருள் எடுத்துக்கிறியா, தமிழ்நாடு முதன்மை மாநிலம். உங்களுடைய ஆட்சி 17 மாநிலங்களில் நடக்குது. பாரதிய ஜனதா கட்சியா 17 மாநிலங்கள் நடக்குது. மத்திய அரசு விருது கொடுக்குது, தமிழ்நாட்டுக்கு தான் விருது கொடுக்குது. அதிமுக ஆட்சியில பல விருதுகள் அதிமுக ஆட்சியில் வந்தது. அப்ப பிஜேபி தான் மத்த மாநிலம் இருந்தது. ஏன் அது வாங்க முடியல? நாங்க வாங்கணும்ல. இது தெரியாதா? ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், மெத்த படித்தவர், ரொம்ப அறிவாளின்னு சொல்றீங்க, இது தெரியாதா? மக்களை ஏமாற்ற மாதிரி பேச